Hi guys, welcome back to my channel Edukia Academy. ஸோ இன்றைக்கு நாங்கள் கிரேட் 10 ஹிஸ்ட்ரி யூனிட் 8 கண்டி ராஜ்யம் என்ற பாடத்தில் பார்ட் 2, அதாவது நாங்கள் போன பயணம் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்த விமல தர்ம சூரியன் எப்படி என் ஆட்சிக்கு வந்தாண்டு. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற முதலாம் விமல தர்ம சூரியன் அவனுக்கு ஏற்பட்ட சவால்கள், அதை எப்படி அவன் நல்ல முறையில் வெற்றிகரமாக முறையடித்தாண்டும், அதே மாதிரி செனரத் மன்னனை பற்றியும் இரண்டாம் ராஜசிங்க மன்னனையும் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. அதே மாதிரி கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டுக்கு கொழுப்பு பண்டார இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் ரொஞ்சுவான் தன்னை பேரை மாற்றிக்கொண்டு கத்தோலிக்க சமயத்து மாறிடுது. அப்போ இப்போ அவன் என்டேன் கண்டிட அரசன், நான் கண்டியை கைப்பற்றி இருச்சவன். ஆகவே இவன் எந்தெந்தேன் எதிர்கொண்ட சவால்கள்னா, முதலாவது சட்டபூர்வமான ஆட்சி உரிமை அவனுக்கு இல்லை. அது முதலாவது சவால், ரைட்டா? அதை எப்படி அவன் வெற்றி கொண்ட விதம் அப்படின்னு பார்க்கோம் நாங்கள். அந்த வகையில் முதலாவதாக அவன் எந்தேன் செஞ்சென்றால், அவன் ரோமன் கத்தோலிக்க சமயம். ஆகவே அந்த ரோமன் கத்தோலிக்க சமயத்தை கைவிட்டுட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டு அது உண்டு. அடுத்தது விமல தர்ம சூரியன் அப்படி என்ற பௌத்த நாமத்தை சூடிக்கொண்ட. லாஸ்டா என்றால் அடுத்தது சீதாவக்கையிட தெல்கமுக விஹாரையில் இருந்த புனித தந்தத்தை கண்டியில் பிரதிஷ்டை செஞ்ச, ரைட்? லாஸ்ட்டாக குசுமாசன தேவியை திருமணம் முடிச்சு கொண்டதால், திருமணம் முடித்ததன் மூலம் அந்த சட்டபூர்வமான ஆட்சியை நல்லாவே நிலைநிறுத்தி கொண்டுட்டார். ஏன்னா குசுமாசன தேவி அரசி, அதனால், ரைட்டா? அடுத்தது அவனுக்கு ஏற்பட்ட சவால் என்னென்றால், போர்த்துகேயருட ஆதிக்கத்தில் இருந்து கண்டியை பாதுகாக்கணும். என்றால் இப்போ போர்த்துகேயர்கிட்டே தஞ்சமடைஞ்சி ரோமன் கத்தோலிக்க சமயத்துக்கு மாறி அந்த போர்த்துகேயர்களோட நல்லா பழகிட்டு அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனதே. அப்போ போர்த்துகேயர்களுக்கு எப்படியும் கோபம் வந்துருச்சு. அப்போ எப்போ வேணுமென்றாலும் ஆக்கிரமிப்பு செய்யலாம். அதனால் போர்த்துகேயர்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் கண்டிய அப்படின்றது ஒரு சவால், ரைட்? அவன் இந்த சவாலை எப்படி இவன் வெற்றிகரமாக முறையடித்த அப்படின்றத பற்றி பார்க்கும். அந்த வகையில் 1594 கிறிஸ்துக்கு பின் 1594 தந்துரைய போற வெற்றி கொண்ட, 1602 பலனை போற வெற்றி கொண்ட. அதோட போர்த்துகேயருக்கு எதிராக ஏற்படுகிற தாழ்நாட்டில் கிளர்ச்சி, அப்படி கிளர்ச்சியால் தோண்டி விடுகிறது, கலவரங்களுக்கு உதவி செய்த விடயங்கள் எல்லாம் செஞ்சேன். அடுத்தது நாங்கள் கிரேட் 9 பார்த்த ஸ்பில்பர்ஜன், ஏன்னா போர்த்துகேயரை விரட்டுறதுக்கு ஒல்லாந்தட உதவியை பெறுக, ரைட்? ஒல்லாந்தட உதவியை பெற்ற. அப்போ இது அடுத்த சவால். அடுத்தது என்னென்றால், பௌத்த சமயம் விமல தர்ம சூரியன் அந்த ஆட்சி காலத்தில் கொஞ்சம் அந்த விமல தர்ம சூரியன் ஆட்சியை கைப்பற்றின நேரம் கொஞ்சம் வீழ்ச்சியுற்று இருந்தார். அப்போ அவனுக்கு இன்னொரு சவால் ஏற்பட்ட, பௌத்த சமயத்தை மேலும் எழுச்சி பெற செய்யணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் முதலாவது நடவடிக்கை மேற்கொண்ட உசம்பத்தா நிகழ்வு. பர்மாவில் இருந்து பிக்குமார வரவழைச்சி உசம்பத்தா நிகழ்வை நடத்தின. அதே மாதிரி பழைய விஹாரைகளை புனர் நிர்மாணம் செஞ்ச. அந்த வகையில் ரித்தி விஹாரை, கடலாதினிய, லங்கா தெலுக்க விஹாரைகளை புனரமைச்ச. அடுத்தது பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்றது ஒரு முக்கியமான சவால். அந்த வகையில் விவசாயத்தை முன்னடைய செஞ்ச. முதலாவது விவசாய விருத்திக்கு பங்களிப்பு செஞ்ச. அதே மாதிரி பருத்தி பயிர் செய்கை இருச்சு தானே, அந்த பருத்தி பயிர் செய்கையோட வளர்ச்சிக்கும் உதவின. அடுத்தது இரும்பு மற்றும் உருக்கு கைத்தொழில் வளர்ச்சி. அந்த கைத்தொழில்களை முன்னேற்றத்துக்காக
இன்தேன் அதாவது கொத்மலையிலையும் வளப்பண்ணையிலையும் இரும்பு மற்றும் உருக்கு கைத்தொழில முன்னேற்றத்துக்கு நடவடிக்கையை மேற்கொண்டதோடு வெடிமருந்து செய்யணுமெண்டா உப்பு வேணும். ஆகவே உப்பு கைத்தொழிலையும் நல்லாவே முன்னேற்றின. ரைட்டா? இதுதான் முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன். 1604 முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கடுமையான ஒரு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு இறந்து போற. ரைட். அடுத்ததாக விமலதர்ம சூரியனுக்கு குழந்தைகள் இருந்த, பட் அவங்க இளம் பராயத்தவர்களாக இருந்ததால செனரத் தனது ஒன்றுவிட்ட சகோதரனான செனரத் ஆட்சிக்கு வர. செனரத் வார நேரமும் அவனுக்கு முக்கியமாக 2 சவால் இருந்த. அதில் முதலாவது சட்டபூர்வமான ஒரு ஆட்சி இல்லாததும், போர்த்துக்கேயரால் கண்டிக்கு ஏற்படுகிற தீங்குகள் படையெடுப்புகளில் இருந்து கண்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு 2 சவால்கள் அவனுக்கு இருந்த. ரைட். அப்போ இந்த சவால்களை முறியடித்ததுக்காக முதலாவது மன்னன் செஞ்சது குசுமாசன தேவியை திருமணம் முடித்தமை. குசுமாசன தேவியை திருமணம் முடிச்சு கொண்டார். அந்த வகையில் குசுமாசன தேவிக்கு விமலதர்ம சூரியன் மூலம் 2 மகனும் செனரத் மன்னன் மூலம் 1 மகனும். அந்த வகையில் முதலாவது குமாரசிங்க அப்படி என்ற இளவரசன், அவருக்கு ஊவா மாகாணத்தையும், விஜயபோல என்ற இளவரசனுக்கு மாத்தலையும், கடைசியாக ராஜசிங்கன் மகா ஆஸ்தான குமாரனுக்கு கண்டியையும் பிரித்து வழங்கிடுக. ரைட். அப்போ சட்டபூர்வமான ஆட்சி முடிஞ்சு. அடுத்தது கிறிஸ்துக்கு பின் 1630 ரந்தனிவல போரை மேற்கொள்ளுக மகாஸ்தான குமாரன் தலைமையில். இது 2வது நான் சொன்ன சவால், போர்த்துக்கேயரால் கண்டிக்கு ஏற்படைய பிரச்சனைகள் தாக்குதல்கள் இருந்து தவிர்த்துக்கோற. அதுக்கு அதை ஒழுங்க முறையடித்த விதம் தான் இது. ரைட்டா? அப்போ எப்படிங்க? ஃபஸ்ட்டு கண்டியில் சட்டபூர்வமான ஆட்சி உரிமையை உறுதிப்படுத்தி கொண்ட குசுமாசன தேவி மூலம், அதே மாதிரி ரந்தனிவேல போர் மூலம் கண்டியை பாதுகாத்து கொண்ட. ரைட்டா? இவ்வளோதான் இன்றைக்கு படித்து. இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் 2ஆம் ராஜசிங்கன் மகாஸ்தான குமாரனை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் எல்லாரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.